வணக்கம். இன்றைக்கி நம்ம பவர் கிரிட் ஸ்டாக்கில் கொடுத்துருந்த ஃப்ளாக் செட்டப் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த செட்டப் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டம்லேருந்து அப் சைடில் மூவ் ஆன் ஆகிருக்கு. இம்பல்ஸாக ஒரு ஸ்ட்ரைட்டான கர்வில் மூவ் ஆகிட்டு இப்போ தான் ரீடெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ரீடெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து இப்போ அப் சைட் பார்த்து தான் பிரேக் ஆகணும். இப்போ இதில் வந்து பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல மார்க்கெட் இந்த க்ரீன் கேண்டில் இருக்க பிளேஸில் தான் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ கரெக்டாக இந்த எட்ஜ் பாயிண்ட்லேருந்து ட்ராப் ஆகிருக்கு. இப்போ இது எது வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கும் அப்படின்னா 290 இந்த சேனலோட இந்த ஸ்டார்ட் ப்ளேஸ் கிட்டே வரும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எகெயின் ரிவர்சல் மேலே எகெயின் இந்த 300 ரேஞ்ச் மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கன்சல்டேஷன் இதே மாதிரி தான் இருக்கும். எப்போ வந்து நம்மளுக்கு இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதோ அப்போ மூமெண்டம் வந்து ஹெவியாக இருக்கும். டார்கெட் வந்து ரீசன்ட் ஹை 322. இப்போ எது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த கன்சால்டேட் ரேஞ்ச் அப்படின்னா எஸ்எம்சி செட்டப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிஓஎஸ் 290 ரேஞ்ச் க்ரியேட் ஆகிருக்கு. ஸ்விங் லோ வந்து 2382, ஹை வந்து 322. அப்போது நமக்கு வந்து இந்த ஸ்விங்கோட பேஸ் ஃபெயிலியர் ஆகாமல் நமக்கு என்ட்ரி 280 ரேஞ்ச் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம 320 டார்கெட் பண்ணி மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம பையை வந்து இந்த இடத்துலேருந்தே ட்ரேட் பண்ணலாம். இங்கே வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. பிரேக் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகி கொடுக்கறது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. நமக்கு இந்த ஸ்விங் லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு 280 கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த பவர் கிரிட் ஸ்டாக்கோட மூமெண்டம் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம பவர் கிரிட்டில் தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.